ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான். நிறைய பேர் வந்து கவு மில்கிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம கிராமத்து வாழ்க்கையோட ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் தினமும் எந்திரிச்சோடனே காலையில் குடிக்கிற காஃபி, டீ, பால் எங்கேருந்து வருது? பாக்கெட் பால். வாங்குறவங்களுக்கு இது ஒரு மிஷின் ப்ராசஸ் மாதிரி தெரியலாம். ஆனால் கிராமத்தில் இன்றைக்கி பசுமாட்டில் இருந்து இயற்கையான முறையில் கைனால் பால் கறக்கிறது ஒரு கலைங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க இந்த மாட்டில் இருந்து எப்படி பால் கறக்க போகிறோம் அப்படிங்கிறத A to Z வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கறக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணணும். முதல்ல மாட்டை வந்து ஒரு இடத்துல அமைதியாக நிற்க வைக்கணும். அதுக்காக அது வந்து காலை வந்து தூக்கி உதைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் இந்த மாதிரி கால் நடை போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கயிற்றுல வந்து கட்டுவாங்க. அதை மாட்டோட காலில் தூக்கி உதைக்காமல் இருக்கவும், நம்ம பாதுகாப்புக்காகவும், மாட்டுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நடை போடுறதுன்னு சொல்லி கட்டுவாங்க. கயிறு கட்டுறது. நம்ம மாடு வந்து உதைக்கும், ஒரு சவுண்டு விட்டதுன்னா அமைதியாயிடும். அம்மாலாம் வந்து ஒரு சவுண்டு ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் விட்டாங்க அப்படின்னா மாடு வந்து அமைதியாக நின்றுக்கும். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கயிறு கட்டி கறக்கிறவங்களும் உண்டு. ஏன்னா அவங்க சேஃப்டியும் முக்கியம், மாட்டையும் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சீசன், அந்த மாம்பழ சீசன்லாம் வந்துருச்சுன்னா வந்து ரொம்ப நிறையா இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, கோழி வந்து அதோட வாயிலெல்லாம் கொத்திட்டுருக்குன்ட்டு வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி கோழி இருந்ததுன்னா அந்த ஈயெல்லாம் வந்து கோழியெல்லாம் பிடிச்சிருது. இல்லைன்னா மருந்து ஸ்ப்ரேயெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அது மாட்டுக்கு ஒத்து வராது. அதனால் இந்த மாதிரி கோழிலாம் இருந்ததுன்னா கோழியை அந்த ஈயெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம். அதையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி போட்டது அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து கயிறு கட்டி பீச்சுறவங்களும் உண்டு. அடுத்து வந்து கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டுறது. கண்ணுக்குட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்ணுக்குட்டியை வந்து பால் மடி வந்து சிறக்கும் இல்லையா, காம்பெல்லாம் சிறக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பால் கண்ணுக்குட்டிக்கு விட்டு அதை இழுத்து கட்டிட்டு மடியை வந்து நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா மாடு வந்து படுத்திருக்க இடத்துல வந்து ரொம்ப அழுக்கு இதெல்லாம் ஒட்டி இருக்கலாம். அதனால் மடியை வந்து நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு விளக்கெண்ணெய் போட்டு காம்பலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு பால் கறக்கலாம். கண்ணுக்குட்டி இல்லாதவங்க தண்ணியை வந்து நல்லா பீச்சி அடிங்க. ஃபோர்ஸாக அடிக்கிறப்பவே வந்து பால் சிறக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று வந்து விரல் இடுக்கில் வச்சு கறக்கிறது, இன்னொன்று முழு கையையும் வச்சு மடியை அமுக்கி கறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து இந்த பெருவிரல் மட்டும் மடக்கி கறப்பாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் வச்சு கறக்கிறப்போ மாட்டுக்கு வந்து வலிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மாட்டுக்கு வலிச்சுது அப்படின்னா மாடு வந்து பாலுக்கு நிற்காது. அதாவது ரொம்ப சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தானா பால் வரும். அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட ரிதமாக கறக்கணும். ஏன்னா அந்த சவுண்டு மாறிடுச்சு அப்படின்னா மாடு வந்து பாலுக்கு நிற்காது. அது ஒரு இது இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு காம்பு இழுப்பீங்க, இன்னொரு காம்பு விட்டுருவீங்க. ஏன்னா கரெக்டாக அந்த ரிதமாக போனேன்னா அந்த மாட்டுக்கும் அந்த சவுண்டெல்லாம் கேட்குவோம். அந்த மாதிரி இருக்கு. நீங்களும் அதை வேணால் பண்ணி பாருங்கள், அந்த ரிதமாக கறந்து பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆனாலும், அந்த ரிதம் மிஸ் ஆனாலும் மாடு வந்து காலை தூக்கி வாளியை தட்டி விட்டுரும். அப்புறம் கஷ்டப்பட்டு கறந்த பால் எல்லாம் தரையில் தான் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக பொறுமையாக இந்த மாதிரி ரிதமாக கறந்து பாருங்கள். பார்க்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தெரியலாங்க. ஆனால் தினமும் விடிய காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு, அது பனி மழை அந்த டைம்லலாம் இந்த வேலைலாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்க்குறவங்க இதெல்லாம் ஈஸிப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது விவசாயம் பண்ணி இந்த மாதிரி ஆடு மாடெல்லாம் வச்சு பால் கறக்கிறவங்களுக்கு தான் இந்த கஷ்டம்லாம் தெரியும். ஏன் நீங்களாம் வச்சு கறக்குறீங்க, பாக்கெட் பாலே வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம். அப்படிலாம் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஏன்னா விவசாயங்கிறது ஒரு பெரிய வரம்தான். எங்களுக்கு அப்படி தான். அதே மாதிரி பால் வந்து கறந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து வடிகட்டிக்கோங்க. ஏன்னா அங்கங்கே அந்த மடியிலனா அந்த மாட்டுக்கு அடியில் இருக்கு இல்லையா, அந்த இதுலேருந்து தூசி இதெல்லாம் விழுகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வடிகட்டிட்டு அப்புறமேட்டு பால் வந்து காய வைங்க. ஏன்னா இதில் வர நெய், ஆடை இதெல்லாம் வந்து ரொம்பவே சத்து. ஏன்னா அதில் அந்த மண் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப நரன்னு இருக்க மாதிரி
மாதிரி இருக்கும் அந்த ஆடையெல்லாம் சாப்பிட்றப்போ. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டிட்டு காய வைங்க. ஏன்னா காய வச்சு தயிர் போட்டிங்கனாலும் மேலே வந்து அந்த தூசெல்லாம் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வடிகட்டிட்டு இது பண்ணுங்கள். இது தாங்க எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் கலப்படமும் இல்லாமல் சுத்தமான பசுமாட்டு பால். ஏன்னா இதெல்லாம் குடிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட டேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் நான் கறந்துட்டு இருந்தேன். ஏன்னா கறக்கவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கறந்தேன்னா ரொம்ப லேட் பண்ணுறேன், பால் வந்து அடக்கிக்குது. அது வந்து கரெக்டாக அம்மானா கரெக்டாக கை விடாமல் கறப்பாங்க. நான் அப்பப்போ இது பண்ணுறனால எனக்கு கை வலிக்குதா, அதனால் விட்டு விட்டு கறக்கிறனால அது வந்து பாலுக்கு நிற்க மாட்டேங்குது. அதனாலேயே மேக்ஸிமம் அம்மா வந்து நீ கறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடுறதே இல்லை. இன்றைக்கி வந்து ரொம்ப போராடி இல்லை நான் தான் கறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் தான் கறந்தேன். அப்பயுமே ரொம்பவும் லேட்டு தான், ரொம்ப லேட்டாக தான் கறந்தேன். திட்டிகிட்டே இருந்தாங்க இப்படி கறக்கிறேன் அப்படி கறக்கிறேன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, ஆனால் ஃப்ரண்ட்டு வந்து விடாமல் கறந்துட்டேன் ரெண்டுமே. ஆனால் அந்த பின்னாடி காம் வந்து என்னால் கறக்கவே முடியலைங்க. நாம் கறந்தா அது ஒரு பக்கம் போகுது, குண்டாலேயே ஊற்றலை. அட சாமி, எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு சின்ன குண்டா தான் லாக்கி, நம்ம அதுலேயே கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காம்பாக கறக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளால் முடிஞ்சது எவ்வளவோ அதை ட்ரை பண்ணி பெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கறந்துட்டுருந்தேன். எப்படியோ நம்மளுக்கு அந்த கோழி வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிச்சுங்க. அது வேணால் பாராட்டணும். இல்லைன்னா ஒருத்தங்க வந்து முடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வாரமாகவே ரொம்பவே நிற்காம காலெல்லாம் தூக்கி உதச்சிட்டு வாலெல்லாம் அடிச்சுட்டு நிற்கவே மாட்டேன்ட்டு இருந்தது. வந்து ரொம்ப நிறையா இருந்தது. ஏன்னா பக்கத்துலேயே வந்து மாமா தோட்டத்தில் மாம்பழம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப மொக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தது. இப்போ என்னமோ இடத்த மாற்றி கட்டி கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டாயிலேருந்து இங்கே வந்து பின்னாடி அந்த தென்னந்தோப்புக்கிட்ட வந்து கட்டி கறக்கிறனால கொஞ்சம் அந்த கோழியெல்லாம் வந்து ஈஸியாக பிடிச்சிட்ருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இல்லைன்னா 2 ஆள் வேணும், பால் கறக்கிறப்போ 2 ஆள் வேணும். அம்மா உண்டுன்னா அம்மா மட்டுமே போய் கறந்துட்டு வந்துடுவாங்க. இந்த இருக்கனால 2 பேர் போகிற மாதிரி இருந்தது. இப்போ கோழி இருக்கனால அதுவுமே பிரச்சனை இல்லை. எப்படியும் ஒரு வழியாக நல்லபடியாக கறந்துட்டேங்க. அப்படின்னாலுமே 3/4 லிட்டர் வந்து கம்மியாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். காலையில் வந்து அது சேர்த்து இருந்துக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கண்ணுக்குட்டி விடுறதில்லை இல்லையா, கண்ணுக்குட்டி விட்டேன்னா மறுசரவை கூட பண்ணலாம். நம்ம கண்ணுக்குட்டி வந்து பெருசாகிடுச்சு அப்படிங்கிறனால கண்ணுக்குட்டி வந்து இப்போ பெருசாகிடுச்சு அப்படிங்கிறனால இழுத்து கட்டுறதெல்லாம் ரொம்பவே ரிஸ்க்கு தாங்க. அதுவும் அம்மாவெல்லாம் சுத்தமாக இழுத்தே கட்ட முடியாது. இப்போ வந்து முவரக்கவர் போட்டதுனால ஏதோ தண்ணிக்கும் தீனிக்கும் பிடிச்சி கட்டிகிட்ருக்காங்க. இல்லைன்னா அவர் இல்லைன்னா அந்த கண்ணுக்குட்டி பக்கத்தில் கூட போக முடியாது. அந்தளவுக்கு ராவடி பண்ணுது, மேலே ஏறுது, இடிக்கிறதுக்கு வருது. அதுவும் கயிறு அவுத்துட்டேன்னா குதிச்சுட்டு நம்மளை சுற்றி வருது. அதெல்லாம் பார்க்குறப்பவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, அதுவும் கிடாரியாக இருந்தால் கூட ஏதோ வளர்த்திடலாம், காலக்கண்ணா போச்சு அப்புறம் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறனாலேயே தனியாக கட்டி பீச்சி முன்னே இருந்தே பழகியாச்சு. அதனால் எங்களுக்கும் வந்து அது பழகிடுச்சு. மாடும் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷந்தாங்க. அவ்வளோதாங்க, பால் கறந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை எத்தனை பேர் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி நேரில் பார்த்துருக்கீங்க, இல்லை பால் கறக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேங்க. வேறு ஏதாவது இந்த மாதிரி டவுட் இருந்தது பால் கறக்கிறதுல அப்படின்னு இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நானே பால் கறக்கிறது புதுசு தான். ஏன்னா அம்மா கறந்துட்டு இருந்ததுனால எனக்கு முக்கால்வாசி தெரியும். நான் இல்லை பால் கறக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய்.